10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.4ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளில் முதல் 4 உறுப்புகளை காண்க. சப்டிவிஷன் 1 an = எண்ணின் அடுக்கு 3 - 2. சப்டிவிஷன் 2 an = -1 அடுக்கு n + 1 n × n + 1. சப்டிவிஷன் 3 an = 2n² - 6. அதாவது கணக்கில் எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்குறாங்க, முதல் 4 உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷனில் எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? தீர்வு. சப்டிவிஷன் 1 an = எண்ணின் அடுக்கு 3 - 2. முதல் 4 உறுப்புகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கனால எண்ணுக்கு 1 2 3 4ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? n = 1 எண் இருக்க இடத்துலலாம் 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? இம்ப்ளைஸ் a1 = 1/3 - 2 = 1/3னா 1 தான் வரும். 1 × 1 × 1. சரியா? -2 1 - 2னா -2லேருந்து 1 கழிச்சு -1ன்னு போடணும். சரியாப்பா? n = 2 எண் இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு பிரதியிடணும். a2 = 2/3 - 2. 2/3னா 2 × 2 × 2. 2 4 4 2 8. சரியாப்பா? 8 - 2 = 6. n = 3னா எண் இருக்க இடத்துலலாம் 3ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? a3 = 3/3 - 2. 3/3னா 3 × 3 × 3. 3 9 9 3 27. சரியாப்பா? 27 - 2 = 25. n = 4னா எண்ணின் இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு பிரதியிடணும். a4 = 4/3 - 2. 4/3னா 4 × 4 × 4. நன்னாங்க 16 16 4 64. சரியா? 64 - 2 = 62. இப்போ முதல் 4 உறுப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. சரியாப்பா? -1 6 25 62. சரியா? therefore முதல் 4 உறுப்புகள் -1 6 25 62. சப்டிவிஷன் 2 an = -1 அடுக்கு n + 1 n × n + 1. இப்போ முதல் 4 உறுப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கனால எண்ணுக்கு 1 2 3 4ன்னு பிரதியிட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? n = 1 எண்ணின்னு இருக்கிற இடத்துலலாம் 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? a1 = -1 அடுக்கு 1 + 1 1 × 1 + 1. -1 அடுக்கு 1 + 1னா 2. -1 அடுக்கு 2னா -1 × -1. அப்போ -× ப்ளஸ் 1ன்னு வந்துடும். சரியா? 1 × 1 × 2. 1 1 1 × 2 2. சரியாப்பா? a1 = 2. n = 2 எண் இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? a2 = 1 அடுக்கு 2 + 1 2 × 2 + 1. -1 அடுக்கு 3 2 × 3. -1 அடுக்கு 3னா -1 × -1 × -1. சரியா? -× ப்ளஸ் ப்ளஸ் × -1ன்னு வரும். சரியாப்பா? இப்போ -1 × 6. அப்போ 1 6 6 மைனஸ் இருக்கிறதுனால -6. a2 = -6. ஓகேவாப்பா? n = 3 எண் இருக்கிற இடத்துலலாம் 3ன்னு பிரதியிடணும். a3 = -1 அடுக்கு 3 + 1 3 × 3 + 1. -1 அடுக்கு 3 + 1னா 4ன்னு வந்துடும். சரியாப்பா? 3 × 3 + 1 4. சரியா? -1 அடுக்கு 4னா -1 × -1 × -1 × -1. ப்ளஸ் ப்ளஸ் × ப்ளஸ். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? +1ன்னு வரும். சரியாப்பா? +1 முன்னாங்க 12. சரியா? +1 × 12.
அப்போ என்ன வரும் ப்ளஸ் 12 கிடைக்கும். சரியா, A3 = ப்ளஸ் 12. அடுத்தது n = 4. n = 4னா எண்ணின் இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு பிரதியிடணும். A4 = -1 4 + 1 4 × 4 + 1 -1 4 + 1னா 5 ஆயிரும். சரியா, 4 × 4 + 1 5. -1 × 5னா என்ன பார்த்தோம், -1 × -1 × -1 × -1 × -1 × ப்ளஸ் ப்ளஸ் × மைனஸ் 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 × ப்ளஸ் ப்ளஸ் × மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். 4 × 5 20. -1 × 20 -20. A4 = -20. ஓகேவாப்பா. முதல் உறுப்பு A1 = 2. இரண்டாம் உறுப்பு A2 = 6. மூன்றாவது உறுப்பு A3 = ப்ளஸ் 12. நான்காவது உறுப்பு A4 = -20. therefore முதல் 4 உறுப்புகள் 2, -6, -12, -20. சப்டிவிஷன் 3 AN = 2n² -6. முதல் 4 உறுப்புகள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால எண்ணுக்கு 1 2 3 4ன்னு பிரதியிடணும். சரியாப்பா, n = 1 எண்ணின் இருக்கிற இடத்துலலாம் 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா, A1 = 2 × 1² -6. 2 × 1² 1 தான். சரியா, -6. 2 × 1 2 -6. -6லேருந்து 2 போச்சுன்னா -4. A1 = -4. அடுத்தது n = 2. எண்ணுன்னு இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு பிரதியிடணும். A2 = 2 × 2² -6. 2 × 2² 2 × 2 4. சரியா, -6. ஈர்னாங்க 8 8 -6 அப்படின்னா என்னப்பா கிடைக்கும் 2. A2 = 2. ஓகேவா. அடுத்தது n = 3. எண்ணுன்னு இருக்கிற இடத்துலலாம் 3ன்னு பிரதியிடணும். A3 = 2 × 3² -6. 2 × 3² 3 × 3 9. சரியா, -6. 9 18. 18 -6 12. சரியா, A3 = 12. n = 4. எண்ணுன்னு இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு பிரதியிடணும். சரியாப்பா, A4 = 2 × 4² -6. 2 × 4² 4 × 4 16. சரியா, -6. 2 16 32. 32 -6 அப்படின்னா 26 கிடைக்கும். சரியாப்பா, A4 = 26. இப்போ முதல் 4 உறுப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம், A1 = -4, A2 = 2, A3 = 12, A4 = 26. therefore முதல் 4 உறுப்புகள் -4, 2, 12, 26. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.